காம்பினேஷன் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் இந்த டீ பாயிண்ட்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆயில் செக்ரிகேஷன் அதிகமா இருக்கும். ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ் ஃபுல்லாவே ஆயிலி அதிகமா இருக்கும். முக்கியமா வந்து சீக்ஸ்ல நிறைய ஆயிலி வர மாதிரி இருக்கும். எனக்கு என்ன ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாய்ஸ்சரைசர் தேவைப்படுது, என்ன சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் ரொம்ப பார்த்து யூஸ் பண்றதுனால எனக்கு அந்த ஆயில் செக்ரிகேஷன் கொஞ்சமா கம்மியா இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். சென்சிட்டிவ் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சூட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஆகுது என்னோட ஸ்கின், எனக்கு இது ஒத்துக்குதா இல்லையானே தெரியல அப்படிங்கும் போது நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லா போடாம உங்க ஃபேஸ்ல வந்து சரி ஓகே நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்றேன், ஐ டோன்ட் நோ இட்ஸ் கோனா ஒர்க் அவுட் ஆர் நாட், ஆனா வந்து ஐ நீட் டு ட்ரை அப்படின்னும் போது இந்த இடத்துலயோ ஆர் இங்கே ஏதோ ஒரு இடத்துல நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பாருங்க. அங்க வந்து பிம்பிள் எதுவும் வரல, இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னும் போது அதே ப்ராடக்ட்டை நீங்க பேஸா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நீங்க கிரீமியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கிரீமியா போட்டா எனக்கு ஒரு மாதிரி வலுவலுன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் வந்து நிறைய தேவை அப்படின்றனால கிரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து அப்சர்வன்ஸ் கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னும் வந்து மாய்ஸ்சரா தெரியும்.